ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றையும் ஜெபத்தின் மூலமாக அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் என்பது நம்முடைய தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லுவது கிடையாது. தேவனுடைய விருப்பத்தையும் திட்டங்களையும் ஆசீர்வாதங்களையும் அவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு பேர் தான் ஜெபம். அப்படிப்பட்ட ஒரு கான்வர்சேஷனை நம்ம இந்த நாட்களில் உருவாக்குவோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நிறைந்த நாளாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிற எல்லா பிளான்ஸையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30, 31, 32 வசனங்களை படிக்கும் பொழுது, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அழிந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. இந்த நிகழ்வை நிறைய தடவை நம்ம படிச்சிருப்போம். இயேசு கிறிஸ்து கடல் மேலே நடந்து வருகிறார். அதை பார்த்தவுடன் பேதுருவும், ஆண்டவரே இது நீரானால் என்னையும் கட்டளையிடுங்க, நானும் நடந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ இயேசு வா என்று சொன்ன உடனே பேதுருவும் கடல் மேலே நடக்கிறார். ஆனால் எப்பொழுது காற்றை பார்த்தாரோ, எப்பொழுது கடல் அலைகளை பார்த்தாரோ, அவருடைய விசுவாசம் தணிந்து போச்சு. சந்தேகம் அவருக்குள்ளே உருவானது. அப்படி அந்த சந்தேகத்தினால அவர் கடலுக்குள்ளே மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது, அமிழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அழிந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் கையை பிடிச்சு தூக்கி விட்டு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் படகுல ஏறுறாங்க. ஏறினோடனே காற்று நின்று போனது. இன்னைக்கு லைஃப் டெய்லியோட தலைப்பு என்னன்னா, காற்று, கடல் அலை, கர்த்தர். உங்களுடைய கவனம் எதன் மேல் இருக்குது, இல்லை யார் மேலே இருக்குது? பொதுவாகவே காற்று அப்படின் பொழுது அது ஒரு பெரிய பிரச்சனை தான். கடல் அலைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை தான். ரெண்டும் சக்தி வாய்ந்த காரியங்கள். சூறாவளி காற்றில் யாருனாலையும் நிற்க முடியாது. சுனாமி போல கடல் அலைகளில் யாரும் தப்பிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பெரிய பெரிய சக்தி வாய்ந்த பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளும் பொழுது அதே இடத்துல தான் கர்த்தரும் இருக்கிறார். அதே இடத்துல தான் நம்முடைய தேவனும் இருக்கிறார். உங்களுடைய கவனம், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய ஃபோக்கஸ், விசுவாசம் யார் மேலே இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதைத்தான் இயேசு பேதுருவிடத்திலும் கேட்கிறார். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? நீ விசுவாசம்லாம் ஓகே தான், உன்னுடைய ஃபோக்கஸ் எல்லாம் ஓகே தான். என்னை பார்க்கும் பொழுது கடல் மேலே நடக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட, அதெல்லாம் நல்லது தான். இப்பொழுது கடல் மேலே நடக்கும் பொழுது உன்னுடைய கவனம் எங்கே போச்சு அப்படின்னு தான் ஆண்டவர் கேட்கிறார். சந்தேகத்திற்கு ஏன் இடம் கொடுத்தாய் அப்படின்னு கேட்கிறார். இன்றைக்கும் உங்களிடத்தில் ஆண்டவர் கேட்கிற கேள்வி இதுதான். வேர் இஸ் யுவர் ஃபோக்கஸ்? உங்களுடைய கவனம் எங்கே இருக்கிறது? யார் மேலே இருக்கிறது? விச் இஸ் த கிரேட்டர் ஃபோர்ஸ்? பெரிய சக்தி எது அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். காற்றா, கடல் அலையா, இல்லை கர்த்தரா? ஃபெய்த் இஸ் நாட் டினைங் த ஃபேக்ட்ஸ் பட் டிக்ளேரிங் த ஃபேவர் ஆஃப் காட். விசுவாசம் என்பது நடைமுறையில், நிஜத்தில் நம் பார்க்கிற காரியங்களை நம்ம மறுப்பு தெரிவிக்கிறது கிடையாது. அதெல்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதன் நடுவிலையும் தேவன் பெரியவர், அவரால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்றத நம்ம அறிக்கை செய்கிறது தான் விசுவாசம். நம்முடைய விசுவாசம் அற்ப விசுவாசமாக இருக்கலாம், சிம்பிள் ஃபெய்த்தாக இருக்கலாம், ஆனால் அது சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த்தாக இருக்குது. உங்களுடைய விசுவாசம் அற்ப விசுவாசமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் அசாதாரணமான விசுவாசம் கூட. ஆகவே உங்களுடைய விசுவாசத்தில் என்றைக்கும் சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய கவனத்தை கர்த்தர் மேலே திருப்புங்க. காற்றின் மேலே அல்ல, கடல் அலைகள் மேலே இல்லை, அதையெல்லாம் உருவாக்கின கர்த்தர் மேலே உங்களுடைய விசுவாசம், நம்பிக்கை இன்றைக்கு இருக்கட்டும். இந்த வார்த்தை உங்களை இன்றைக்கு முழுவதும் வழிநடத்தும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. இந்த நாளிலும் நீங்கள் பார்க்கிற எவ்வளோ பெரிய காற்றாக இருந்தாலும், கடல் அலையாக இருந்தாலும், எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு தேவையான விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார். ஆகவே அது மேலே உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கட்டும், கவனம் இருக்கட்டும். வேறு எந்த காரியம் உங்களை சுற்றி நிகழ்ந்தாலும் உங்களுடைய கவனம் எல்லாம் கர்த்தர் மேல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அற்புதமான காரியங்களையும் பெரிய அதிசயங்களையும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள், புதிய நாள், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.